தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை இன்று சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வெளியிட்டார் கட்சியின் தலைவர் விஜய். அறிவு, சிந்தனை, வீரம், வெற்றி, தொலைநோக்கு பார்வை, மகிழ்ச்சி, கருணை, அன்பு. தம்பி கோபி, அன்பு கொஞ்சம் குறையுது பாரு, அப்புறம் 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற கொடியில் 2 போர் யானைகள் மற்றும் வாகை மலர் இடம்பெற்றிருக்கிறது. ஆமா, ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. இன்பம் தந்த கண்ணீரோ. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் விஜய்க்கு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆனந்தன் அவருடைய கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய யானைகளை அகற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். முத கடல் இருந்தது குத்தமானா உன்னை எல்லாம் மேல கைய வச்ச வாயில பிளேடு வச்சிருக்க, துப்புன மூஞ்சி ரத்தகலமாயிடும். வாயில பிளேடா? போடா போடா. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதனுடைய கட்சியின் கொடியை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த கட்சியின் கொடியில் 2 யானை சிம்பிள்களும் ஒரு வட்ட வடிவிலே வாகை பூ கொண்ட ஒரு சின்னத்துடன் அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரி, நீ யாரு? நான் யாரா? இவ்வளவு நேரம் எதிர்கட்சி கிழிச்சியே அந்த ஈகுகா கட்சி தலைவரோட உயிர் தொண்டா நானு. அந்த தொண்டனா? அதாவது யானை சின்னத்தை அசாம், சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? இது வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, எப்படி சொல்றதுன்னா, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறேன். அதாவது இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இன்னைக்கு இல்ல உங்களுக்கு டயலாக் இல்ல. அப்படி இல்லனாக்கா முடிஞ்சிருச்சுதான் டயலாக் பேப்பர் வரல. அப்படி இல்லனா டயலாக் பேப்பர் வந்திருக்கும். காலையில சுட சுட இறக்கிருப்பாங்க, அதை ப்ரிப்பேர் பண்றது டைம் இருந்திருக்காது. சரி, அடுத்த ஷூட்டிங்ல வச்சுக்கலாம். ஆமா, நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா போய் சாசிங்க பண்றானே. ஆனா விஜய் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்ல போறோம். விஜய்க்கா வாழ்த்துக்களா? தமிழக வாழ்த்துக்கள் கழகம் தான் அதுக்கு பேர் வைக்க வேண்டியது. என்ன மாமா இதெல்லாம்? எண்ணங்கள் மட்டும்தான் இவருடைய. ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றதுதான் ஐயாவுடைய வேலை. எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால உண்மையில நான் விஜய் அவர்களுக்கு, அந்த கட்சியை சார்ந்த தோழர்களுக்கு, தோழர் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஒரிஜினலா? எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. அப்ப ஒரிஜினல் தான். பாட்டுல என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல சிறுசும் பெருசும் ரசிக்குது அப்படின்னு வரும்போது அதுல சிறுசு அப்படிங்கிறதுக்கு சின்ன ரூபா போட்டு விட்டாங்க. ஆமா, உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்ட, இதை எப்படா நீ அடைக்க போற? இல்ல, இவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லி கொடுக்கறதே பழக்கம். முதல்ல இவங்க தமிழக வெற்றி கழகம் வைக்கும் பொழுது இக்கு வருண்டான்னு சொல்லி மண்டையிலே அடிச்சடிச்சு இக்கு போட்டு கொண்டு வந்து இத மொழிப்போர் தாய்களுக்கு வேற வீர வணக்கம் அதுல வந்து மென்ஷன் பண்றது ஒவ்வொரு தடவையும். இத மொழிப்போர் தாய்கள் கேட்டாங்கன்னு வச்சுக்க, எழுந்து வந்து இடுப்பேல மிதிப்பாங்க. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடியும் போல் இருக்கு. சிறுசுனாக்க சின்னது தானே? ஆமா, சிறுசு சின்னது, அப்ப சின்னரு தானே வரும். சின்னரு அப்படின்னு சின்ன பிரச்சனை இருந்தா சின்னரா, பெரிய தகராறு இருந்தா தம்பிகளா, அது வந்து இந்த ரூ ஒரு பெரிய ரூ இருக்குல்ல. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த பிளாக் ஆந்தம்ல என்ன கருத்துக்களை வச்சிருக்க போறாரு, உலகம் முழுக்க அது ரிலீஸ் ஆயிருச்சு. ஆமா, இப்ப ஏன் ஒரு பெருசுக்கு சிறுசுக்கு ஸ்பெல்லிங் தெரியலனாக்கா என்னடான்னு சொல்லி கேள்வி கேட்க மாட்டாங்களா? எதுக்குண்ணே போய் நாஸ்டா சாப்பிட்டு எங்காவது மரத்தினால இருந்தா போய் படுத்துக்க. அப்ப நீங்க நான் போய் தண்ணிக்குள்ள படுத்துக்கிறேன். அப்போ
தலைவன் கொடி, அடுத்த வரி தர்ம கொடி. சரி, ஓகே. அது என்ன தரையின் கொடி? தர 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 லெவல்ல இறங்கி வேலை செய்றாங்களா? தரையின் கொடி. என்ன என்ன எஜுகேட் பர்சன்ட் என்ன படிச்ச நீ? காலேஜ் குண்டக்கா காலேஜ். எழுதுன கவிஞர் கரெக்டா எழுதிருக்காப்ல. எழுதும் போது அவர் எழுதுன ஒரிஜினல் வரி நான் சொல்றேன். நீ வேணா அந்த எழுதும் போது கூட இருந்தவங்க கரெக்டானு பாத்துங்க. சரிங்க. அவர் என்ன எழுதி கொடுத்திருக்காருன்னா, தமிழன் கொடி தலைவன் கொடி, தர்ம கொடி தலையின் கொடி. கம்போசிங் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக வந்து பார்க்கும்பொழுது புசி இவங்க டீம்லாம் உட்காந்து பார்க்கும்போது என்ன தலையின் கொடின்னு வந்து, சரி ஏதோ ஒன்று போடுங்க, தரையின் கொடின்னு ஒன்று போட்டு விடுங்க. திருத்திட்டு பாட்டை மாத்திருங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு கவிஞர் எழுதின வரியை திருத்துறீங்க நீங்க. இப்ப தரையின் கொடி அப்படிங்கறத மாத்திரீங்கன்னா, தரையின் கொடிங்கிறது என்ன அர்த்தம்ங்கிறது நீங்க சொல்லணும். எங்களுக்கு இந்த ஆடியோ லான்ச், இந்த போஸ்டர் லான்ச்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. உங்களுடைய கொள்கை என்ன? உயிருக்குள் மின்னல்கள் அடித்தது சிறுகன விருத்தால் கூந்தலை இங்கு சூரிய நிலவாய் ஆனது அங்கு என் மனம் என்று போனது எங்கு மன்மதனே உன்றது எங்க. எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.